அதாவது விஷ ஜந்துக்கள் எல்லாம் ஆலிம்களுக்கு துவா செய்கிறது, மீன்கள் எல்லாம் துவா செய்கிறது என்று ஒரு ஆலிம் ஷேக்கு அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸ் மதுஹரி என்பவர் இவர் சொல்வது உண்மையா அப்படின்னு சொல்லி இலங்கையில் கண்டியை சேர்ந்த ஃபாயிஸுங்கிறவர் கேட்குறாரு. அந்த இமாமுடைய வீடியோவை இணைத்திருக்கிறேன் என்று போட்டிருக்கிறார். அந்த வீடியோ இணைச்சிருக்கிறார். அது ஓப்பன் அந்த இருக்க வீடியோ உங்களுக்கு போட்டு விட்றேன். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சஹீஹான ஹதீஸ்ல இருக்குது, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆலிம் இவருக்காக மலாயிக்காமார்கள் இஸ்திக்பார் செய்றாங்க. காட்டில உள்ள அந்த பயங்கரமான மிருகங்கள் கூட இந்த ஆலிம்களுக்காக இஸ்திக்பார் செய்யும். கடலில வாழக்கூடிய மீனினங்கள், பொந்துகளில் இருக்கும் பாம்புகள் கூட இவர்களுக்காக இஸ்திக்பார் செய்யும். அந்த படைப்பினங்களுக்கு என்ன தேவை இருக்குது? பொதுவாக நம்ம விளைவிக்கிறோன்னு ஆலிம் சிறப்புன்னு வரக்கூடியது இருக்குல்ல, இது எல்லாமே இவங்க தவறாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செய்திகளாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால், ஆலிம்னு ஒரு கோர்ஸ் ரசூல்லா காலத்தில் இல்லை. யார் ஆலிமா? ரசூல்லாவுடைய காலத்தில் ஆலிம்னா மதரசா வச்சு நடத்தினாங்களா? சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா? இப்போ நீங்கள் நான்லாம் எப்படி மார்க்கத்தை அறிஞ்சிருக்கிறோமோ அந்த மாதிரி தான் அபூபக்கர் உமர்லாம் ரசூல்லாட்ட கேட்டு அறிஞ்சிருப்பாங்க. அவ்வளோ கேட்டு அறிந்தவர்கள் தான் இருந்தாங்களே தவிர, நிறைய மார்க் அறிஞர்களாக இருக்கிற எத்தனை சஹாபாக்களுக்கு எழுத படிக்க தெரியாது, ஆனால் கேட்டு மார்க்கத்தை அறிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் மார்க்க அறிஞர் என்று சொல்கிற விஷயமே இவங்க எதுக்கு மாற்றிடுறாங்கன்னு கேட்டால், இந்த மதரசாவில் 7 வருஷத்தை கடத்திட்டு வர்றாங்கல்ல, அதான் மார்க் அறிஞரான். ஒரு மண்ணங்கட்டி எங்கள் கற்றுக் கொடுக்குறது கிடையாது. மதரசாவில் எந்த ஒரு பேசிக்கான நாலேஜும் இல்லாமல் கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு விஞ்ஞானம் தெரியாது, ஒரு அறிவியல் தெரியாது, ஒரு தர்க்க சாஸ்திரம் தெரியாது, உசூலுல் ஃபிக்ஹ் தெரியாது, உசூலுல் ஹதீஸ் தெரியாது, அரபியில் வாச்சிட்டு கடந்துட்டு வந்தால் இவங்களாம் ஆலிமா. இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சிறப்பு இருக்குது தெரியுமான்னு தன்னைத்தானே பீற்றி கொள்வதற்காக என்ன செய்கிறாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டால், இதில் இந்த செய்தி அறிவிக்கிற ஒரு ஆள் வலீத் இப்னு ஜமீல் என்பவர் இது அறிவிக்கிறார். இந்த ஹதீஸ் திருமதியில் வந்தாலும் சரி, தபுரானியுடைய கபீரில் வந்தாலும் சரி, இதனுடைய அறிவிப்பாளரில் அபு உமாமாங்கிற சஹாபி வழியாக காசிம் என்பவர் அறிவிக்கிறார். அவர் வழியாக அறிவிப்பவர் வலீத் இப்னு ஜமீல் என்பவர் அறிவிக்கிறார். இவரை பற்றி சொல்லும் பொழுது ரஹபி சொல்கிறாங்க, உலைச ஃபர்ரத பிஹில் வலீத், இதை வலீத் என்பவர் மட்டும்தான் அறிவிக்கிறார், வேறு யாரும் இந்த ஹதீஸ் அறிவிக்கவே கிடையாது. உலைச பி மோத்தமதின், இவர் ஏற்கத்தக்கவர் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதே மாதிரி ததுக்கிரத்துல் ஹுஃபாலில் சொல்கிறாரு, ஹாதா ஹதீஸுன் கரீபுன், இது ஒரு விசித்திரமான ஹதீஸாக இருக்கிறது. ஒல் வலீது சாஹிபு மனாக்கீர், இந்த வலீது என்பவர் முன்கரான, அதாவது நிராகரிக்கத்தக்க ஹதீஸ்களுக்கு சொந்தக்காரர். இவர் அறிவிக்கிறலாம் நிராகரிக்கத்தக்க ஹதீஸாக தான் இருக்கும் அப்படின்னு அவரை பற்றி அதை சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அந்த காசிம் என்பவர் அறிவிக்கிறார்ல, அவரை பொறுத்த வரைக்கும் புகாரி நம்பகமானவருங்கிறாரு, அகமது பின் ஹம்பல் அவர் பலவீனம்ங்கிறார். அவருக்கு 2 விதமான விமர்சனம் இருக்குது, அதை விட்டுருவோம். இந்த வலீது என்பவர் நம்பிக்கையான ஆள் இல்லைங்கிறது தான் ஒரே விமர்சனம் தான். அப்போ இந்த ஹதீஸை மீன்கள் மன்னிப்பு கேட்குது, மான்கள் மன்னிப்பு கேட்குதுன்னா வரக்கூடிய இந்த செய்திகள் எல்லாமே பலவீனமான செய்தி, இது ஆத்தன்டிக்கான செய்தி கிடையாது, இதை எடுத்து சொல்லவும் முடியாது. அது போக ஒரு ஆலிமுக்கு இந்த சிறப்பு இருக்குன்னா, ஆலிம்னா யார் முதல்ல அது தெரியணும்ல. ஆலிம்னா யாருன்னு தெரிஞ்சால் தானங்க அது சிறப்பு அப்படி சொல்ல முடியும். ஆலிம்னு ஒரு கோர்ஸு அன்றைக்கி இருக்கலையே, இந்த மாதிரி சனது கொடுக்குறது பட்டம் வாங்குறதுலாம் இருக்க கிடையாது. சும்மா தெரிஞ்சவங்கெல்லாம் ஆலிம்னு சொல்லிக்கிட்டாங்க, அவ்வளோதான். அப்போ ஆலிமுக்கு இந்த சிறப்பு இருக்குன்னு எதெல்லாம் பொதுவாக சொல்லப்படுதோ அதெல்லாம் நீங்கள் எப்படி விளங்கிக்கிறணும்னு கேட்டால், இந்த மாதிரி கொண்டாடுவதற்கு சொன்னதை விளங்கிக்கிறக்கூடாது. நீங்கள் ஆலிமா ஆவணுங்கிறதுக்கு விளங்கிக்கிறணும். பொதுவாக இறையச்சமுடையவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? யார் யார் இறையச்சமுடையவர்கள்னு தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கணுன்ற அர்த்தமா? நீங்கள் இறையச்சமுடையவர்கள் ஆவணுன்ற அர்த்தமா? நீ அது மாதிரி ஆயிக்கப்பா. உண்மையாளர்கள் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையாளர்கள்லாம் போய் தேடி உலகம் பூரா தேடி கண்டுபிடிச்சிட்டு போய் அப்படி அர்த்தமா? இல்லை, உண்மையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று கேட்டால் நீனும் உண்மை சொன்னால் உன்னோட அல்லாஹ் இருப்பான்னு அர்த்தம், அவ்வளோதான். நாம் உண்மையாளர்களாக ஆகணும் என்பதற்காகத்தான் இந்த போதனைகள்லாம் பொதுவாக சொல்லப்படுறது. அபூபக்கருக்கு சிறப்பு இருக்குன்னு சொன்னால் அந்த நபரை குறிக்கிற விஷயமாயிரும். உமருக்கு சிறப்பு இருக்குன்னு சொன்னால் அந்த நபரை குறிக்கிற விஷயமாயிரும். ஒரு தன்மையை சொல்லி உண்மையாளர்களுக்கு அது இருக்கிறது
அப்படின்னு சொன்னால் யாரா இவன் உண்மையால் இருக்கிற ஆசைப்படாமல் யாரா உண்மையால் இருக்கிற போய் தேடி திரிகிறான். எதுக்கு உனக்கு அந்த வேலை? இறை நேசர்களுக்கு அச்சம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இவன் இறை நேசர்களை தேடி தேடி செத்து போன ஆட்கள்லாம் தேடிக்கிட்டு தரா கட்டி திரிகிறான். இறை நேசர்களுக்கு அச்சம் இல்லைன்னா நீ இறை நேசர் ஆகுப்பா, உனக்கு அச்சம் இருக்காதுன்னு சொல்லி நம்மளை இறை நேசர் ஆக்கிறதுக்கு அதை சொல்கிறானே தவிர அதை தேடி பிடிச்சி கொண்டாடுவதற்கு சொல்லப்பட்டது இல்லை. பொதுவாக சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும், பண்புகளை குறித்து சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே தேடி பிடித்து கொண்டாடுவதற்கு சொன்னது கிடையாது. ஆலிமுக்கு சிறப்பு இருக்குன்னு என்ன அர்த்தம்? நீ ஆலிமாயிரின்னு அர்த்தம். மார்க்கத்தை அறிந்து கொள்ள நேரத்தை ஒதுக்கு, கற்றுக்கொள்றதுக்குள்ள சிறப்பு இருக்குது. அப்போ நீங்களும் எல்லாரும் கற்றுக்கொள்ளணும் என்பது ஆர்வமூட்டுவதற்கு சொன்னதையெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களையெல்லாம் கழிச்சு விட்டு நான் தான் ஆலிமை என்னை கொண்டாடுங்கிறானுவோம். அப்படி இந்த அஜர்த்து மரம்லாம் நினைச்சிட்டாங்க ஆலிம் சிறப்புன்னு இந்த ஆலிம் தான் பேசிட்டு தெரிவாங்க. என்ன உனக்கு சிறப்பு இருக்கு? ஆலிம் கற்றவனுக்கு சிறப்பு இருக்கிறது எப்போவுமே. அல் எஸ்தவில்லதீன யாழமூன் உள்ளதீன லா யாழமூன், கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா நல்லா குரானில் கேட்குறதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம கல்லாத முட்டாப்பையில் இருந்துக்கிட்டே அவங்கள கொண்டாடணும்னு அர்த்தமா? கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக மாட்டார்களுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், நீனும் கற்றவராக இருப்பா, நீ மேலே வந்துடலான்னு அர்த்தம். நீ முட்டாளாக இருந்துக்கிட்டு கற்றவர்கள்லாம் நம்ம தேடி போகணுன்னு அர்த்தம் கிடையவே கிடையாது. அதனால் இவங்க தங்களுக்கு பெருமை சேர்க்கறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. கல்வியை சரியான ஹதீஸாக இருந்தால் கூட கல்வியை ஊக்குவிக்கிறதுக்கு தான் அது பயன்படுத்தணும் ஒரு விஷயம். அதுபோக இந்த ஹதீஸ்லேயே இன்னும் ஒரு விஷயமும் அதில் சேர்ந்து வருது. என்ன வருதுன்னு கேட்டால், ஃபதுலுல் ஆலிமி அலல் ஆபிதி. ஆலிம் என்றால் மார்க் அறிஞர், ஆபித் என்றால் வணக்கசாலி. ஒருத்தர் மார்க்கத்தை அறிஞ்சவராக இருக்கிறாராம், ஒருத்தர் ஒரே இபாதத்தில் மூழ்கி கிடக்கிறாராம். இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்குது. கஃபலி அல அதுனாக்கும், உங்களில் ரொம்ப அடிமட்டத்தில் இருப்பவருக்கும் எனக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறதோ அவ்வளோ வித்தியாசம் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்குன்ற சொன்னாங்களாம். அப்போ ரசுல்லாவுக்கும் சாதாரண சஹாபிக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்குதோ அவ்வளோ வேறுபாடு இந்த ஆலிமுக்கும் ஆலிம் அல்லாஹ்விற்கு மத்தியில் இருக்குங்கிறாங்க. அவ்வளோ அப்பா அடக்கிறானீங்கலாம். இப்போ ரசுல்லாவுக்கும் சஹாபாக்களுக்கு மத்தியில் என்ன வேறுபாடு? பெரிய வித்தியாசம் இருக்குது. இவங்க அந்த மாதிரி ஆளாம். ஒரு ஆலிமுக்கும் ஆலிம் அல்லாஹ்விற்கு எவ்வளோ வித்தியாசம்னா, ரசுல்லாவுக்கும் மற்ற சஹாபாக்களுக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளவோ அவ்வளோ வித்தியாசம் ரசுல்லா சொன்னாங்கன்னு அந்த பொய்யான செய்தியில் அதுவும் சேர்ந்து வருது. பாவ மன்னிப்பு தேடும்னு ஒரு செய்தி இருக்குல்ல, அதில் அதுவும் சேர்ந்து வருது. அதனால் இதெல்லாம் பொய்யான செய்தி, பில்டப் கொடுக்குறாங்க. இது அந்த 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 ஆள் அறிவிக்கிற ஆளும் சரியில்லை, அதனுடைய கருத்தும் இவங்க சொல்கிற மாதிரி இல்லை. அந்த காசிம் என்பவரை பற்றி சொன்னோம்ல இந்த ஹதீஸ்லேயே, அதில் என்ன வருதுன்னு கேட்டால், சனதுஹு லையினுன், இது பலவீனமான சனது. அந்த வலீத் என்பவரை பற்றி சொல்லும்போது, ஷெய்ஹுன் ரவா அனில் காசிமி அஹாதீஸ முன்கரத்தன், அபுஹாத்தம் சொல்கிறார். வலீத் என்பவர் காசிம் பேரை பயன்படுத்தி நிறைய முன்கரான, அதாவது இட்டுக்கட்டப்பட்ட நிராகரிக்கிற ஹதீஸில் அறிவித்திருக்கிறாரு. அபூசுரா சொல்கிறாரு ஷேஹுன் லைனுல் ஹதீஸ், இவர் பலவீனமான ஹதீஸுடைய ஒரு முதியவர் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இப்னு மொயின் சொல்கிறாங்க லைசபி ஷையின், இவர் கணக்கில் வரமாட்டாருங்கிறாங்க. ஓ லாஃபஹுன் நசை இவர் பலவீனமாக்கி இருக்கிறாங்க. அப்போ இப்னு ஹதீஸ் சொல்கிறார் அஹாதீஸு அஃப்ராது, இவரோட ஹதீஸ்கள்னால் இவர் தனித்து அறிவித்ததாக இருக்குது, இதே மாதிரி வேறு ஒரு ஹதீஸே இருக்காது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இவர் ஒரு நல்ல ஒரு ஆள் கிடையாதுங்கிறது தான் சரியான விஷயம். அதனால் இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வகையிலேயே தவறாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.